ஹலோ வீவர்ஸ், மகாநதி நியூ ப்ரமோ இந்த இடத்துல யமுனா காவேரி அக்கா நம்ம மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காளான்ட்டு சூப்பராங்க. எப்படின்னா நிவின் கிட்ட போயிட்டு இங்கே பாரு, யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படியெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவள் இந்த அளவுக்கு ஒன்று நேசிக்கிறா. ஆனால் நீ என்னன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்காத, மேலும் மேலும் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நிவின் நீ அவளை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்க. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை காவேரி, யமுனா அவனை தங்கச்சியை பார்க்குற, அவனை நேசிக்கிறாள்ல. இங்கே பாரு, நான் இப்போவும் சொல்கிறேன் அப்பவும் சொல்கிறேன், நீ என்னுடைய மனசில் இல்லை சரியா. நான் எப்போவோ உன்னை என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். எனக்கு யமுனாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். யமுனாவை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, என்னால் முடியாதுன்றாங்க. இப்படியெல்லாம் சொல்ல உனக்கு மனசு வரல, நல்லா யோசிச்சு முடிவிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் யமுனா கேட்டுட்டு காவேரி அக்காவை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா, அவளை என்னென்ன சொல்லியிருக்கா. ஆனால் காவேரி அக்கா என் மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்கா, எனக்காக நிவின் கிட்ட இந்த அளவுக்கு பேசியிருக்கா. அக்காவுடைய மனசை புரிஞ்சுக்காத நான் காயப்படுத்திட்டேனே அப்படின்ட்டு யமுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு, இப்படி அக்காவை நான் கஷ்டப்படுத்திட்டேனேன்ட்டு காவேரி அக்கா அப்படின்றாங்க. யமுனான்னு வாங்க என்னை மன்னிச்சிருக்கான்ட்டு ஃபீல் பண்ணி போய் அங்கே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்காக நீ இவ்வளோ யோசிக்கிற, உன்னை புரிஞ்சுக்காத போயிட்டு நீக்கா அப்படின்ட்டு மனசார யமுனா மன்னிப்பு கேட்குறாங்க. காவேரி யமுனா வழக்கம் போல் பேசுறதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.